வணக்கம். அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் முறையில் காலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். 13/1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 3375 ஆனது ரூபாய் 4096 ஆக மாறும்? சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் மொத்த தொகைக்கான ஃபார்முலா எழுதி அதில் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா A = P bracket 1 plus R by 200 whole power 2n. சரிங்களா? அசல் 3375, மொத்த தொகை 4096 மாறிடுது. அப்ப மொத்த தொகை 4096, அசல் 3375, 1 plus R இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம இது ஒரு கலப்பு பின். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும், பின்ன வடிவத்துல மாற்றணும். தகா பின் நம்ம மாற்றோம். 13/1/3 இந்த 3ஐயும் 13ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3 10 30 3 9 39. இந்த 39ஓட 1 கூட்டினா 40, கீழே இருக்க 3 அப்படியே போட்டுரும். சரிங்களா? அப்ப இதுதான் R ஓட வேல்யூ. R ஓட வேல்யூ 40/3. அப்ப R க்கு பதிலா 40/3 கீழே by 200 whole power 2n என்னதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த வேல்யூல இது தொகுதி, இது பகுதி, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு தொகுதி, இது ஒரு பகுதி. இந்த பின்னத்துல இது தொகுதி, இது பகுதி. இந்த பகுதியை இந்த பகுதியாலையும் நம்ம அடிச்சிடக்கூடாது. பகுதியால நம்ம அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஆனா தொகுதியில உள்ள வேலையை பகுதியால அடிக்கலாம். அப்ப இது தொகுதி, இது பகுதி தானே, நம்ம அடிக்கலாம். நல்லா புரியும் நினைக்கிறேன். இது தொகுதி பகுதி, இதுவும் பகுதியில இருக்கு, இதுவும் பகுதியில இருக்கு. ஏன்னா இது ஒரு வேல்யூ, இது மொத்தத்துல இது ஒரு தொகுதி, இது ஒரு பகுதி. அப்ப இது பகுதியிலையும் நம்ம அடிக்கக்கூடாது. இது தொகுதியில இருக்கு, இது பகுதியில இருக்கு, அடிக்கலாம். சரிங்களா? 40 40, 200ல 5 40. சரிங்களா? 33 75, 1 plus, சரிங்களா? என்ன இருக்கு, 1/3 கீழே 5 இருக்கு, whole power 2n. 33 75 பகுதியில் இருக்க நம்பரை பகுதியால அடிக்க கூடாது. ஆனா பகுதியில் உள்ள நம்பரோட பெருக்கிக்கலாம். சரிங்களா? அப்ப 1 plus 1/3ஐயும் 5ஐயும் பெருக்கிட்டோம் அப்படின்னா 15, 2 power 2 பவர்ல 2n. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அது குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 15ஐயும் 1ஐயும் பெருக்கினா 15, 15ஓட 1 கூட்டோம்னா 16. 33 75, 15ஐயும் 1ஐயும் பெருக்கினா 15, 15ஓட 1 கூட்டினா 16, கீழே 15 போட்டுக்க வேண்டியதான். whole power 2n. சரிங்களா? இங்க 4096. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. என்ன தெரிஞ்சதா நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும், 16/15 whole power 2n அப்படி இருக்குல்ல, அதே மாதிரி இந்த சைடும் 16/15 அப்படி பவர்ல ஏதோ ஒரு வேல்யூ வர மாதிரி நம்ம இதை மாத்தணும். சரிங்களா? இப்ப 4096 இந்த வேல்யூவை நான் இங்க பகுதியில கொண்டாந்துட்டேன். ஈக்குவல் 16/15 whole power 2n. அப்போ இந்த சைடு கீழே பகுதியில 15 இருக்கு, மேல 16 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் 15 பவர்ல சம்திங்கும், இங்க 16 பவர்ல சம்திங்கும் ஏதோ வர மாதிரி நம்ம மாத்தி கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இந்த படி நம்ம செய்வோம். 3375 15ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம் எத்தனை தடவை வருது. 3375 15, 2 15 30, 33ல மிச்சம் 3 இருக்கும். 37ஓட சேர்த்து 37000. மறுபடியும் 2 15 30, 37ல 30 வரை சொல்லிட்டோம், மீதி 7 இருக்கும். 5க்கு முன்னாடி சேர்த்தோம்னா 75000. 4 15 60, 5 15 75. மறுபடியும் 15ஆல பண்ணி பார்ப்போம். ஒரு 15 தான் வரும். 22 எடுத்துக்கிட்டோம், ஒரு 15 மிச்சம் 22ல 15 போச்சு அப்படின்னா 7. 5க்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா 75000. மறுபடியும் 5 15 75000. சரிங்களா?
அப்போ வந்து 3375 வந்து 15 பெருக்கல் 15 பெருக்கல் 15 பிரிச்சோம் அப்படின்னா கிடைக்கும். சரிங்களா? அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து 4096 செஞ்சு பார்ப்போம். 4096 16ஆல வகுத்து பார்ப்போம். சரிங்களா? 2 16 32. சரிங்களா? மிச்சம் 8 இருக்கும். 9க்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா 89. 4 16 2 16 32, 4 16 64, 5 16 80. இங்க இருக்கிறது 89. அப்ப 5 16 தான் சொல்லலாம். சரிங்களா? மிச்சம் 9 இருக்கும். 89 80 சொல்லிட்டோம். மிச்சம் 9 இருக்கும். 5 16 வந்து 80 ஆகும்போது 6 16 வந்து 96. சரிங்களா? மறுபடி 16 பெருக்கல் 16 256. 16 16 பெருக்கணும் அப்படின்னா 256. சரிங்களா? அப்ப 4096 அப்படிங்கிறது 16 பெருக்கல் 16 பெருக்கல் 16 அப்படின்னு வருது. சரிங்களா? அப்ப இதை அழிச்சிட்டே நான் செய்யறேன். இப்ப 4096 அப்படிங்கிறது 16 பெருக்கல் 16 பெருக்கல் 16. 3375 அப்படிங்கிறது 15. 3375 15 பெருக்கல் 15 பெருக்கல் 15. இந்த சைடு 16 by 15 whole power 2n. சரிங்களா? இப்போ வந்து 16 பெருக்கல் 16 16 அப்படிங்கிற 16 கியூப் அப்படி எழுதிக்கலாம். இதை 15 கியூப் எழுதிக்கலாம். 16 15 2n. இப்போ இதனுடைய அடுக்கு சமமா இருக்கும்போது நம்ம 16 by 15 அப்படின்னு போட்டு மொத்தமா அடுக்க போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப 16 by 15 பவர்ல 2n. இப்போ பாருங்க, இந்த அடிமானமும் இந்த அடிமானமும் சமமா இருக்கும்போது அதனுடைய அடுக்குகள் சமம். அப்பதானே ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ள வேல்யூ சமமாகும். இந்த அடிமானம் இந்த அடிமானம் சமம், அதனுடைய அடுக்குகள் பவர் சமம். அப்ப 3 = 2n. அப்ப n நமக்கு என்ன வேணும்? n வந்தா வேணும். இந்த n வந்து கீழே வந்துரும். 3க்கு இந்த சைடு வந்தா பகுதியில வந்துரும். 3/2. இங்க இருக்க என்ன அந்த சைடு மாத்தி போட்டுருக்கேன். இங்க இருக்க 2 போடுறது அங்க மாத்தி போட்டுருக்கேன். அப்ப n = 3/2. இது வந்து ஒரு பின்னோடியத்துல இருக்கு. சரிங்களா? இதை நம்ம கலப்பு பின்ன மாத்தினா தான் எத்தனை ஆண்டுகள்னு தெரியும். சரிங்களா? அதை எப்படி மாத்தணும்? 3/2 3ல எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 2 தான் இருக்கு. மிச்சம் 1. அந்த 1 மேல போட்டுக்கணும். பகுதியில் 2 போட்டுக்கணும். அப்போ 1.5 ஆண்டுகள். சரிங்களா? அப்ப n = 1.5 ஆண்டுகள். தேவையான n வந்து 1.5 ஆண்டுகள்.